மேடம் இது எங்களுக்கு இருந்ததே எங்களுக்கு தெரியாது. சிம்ப்டம்ஸ் இருந்ததே தெரியாது. ஸோ திடீர்னு ஒரு நாள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது தான் இது எல்லாமே தெரியுது. யூரியா கிரியேட்டின் ஹையா இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அத நம்ம சரிவர ஃபாலோ பண்ணலன்னா பிபி வந்து அதிகமாயிட்டே போகுது. திடீர்னு ஏதோ ஒரு மைண்ட்ல ஒரு தாட் இந்த உணவு சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி ஒரு கிரேவிங் இருந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு மைண்ட்ல ஒரு தாட் இந்த உணவு சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி ஒரு கிரேவிங் இருந்துகிட்டு இருக்கு. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரக பாதிப்பு, ஏன்னா நம்ம வந்து பல வருஷமாக இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தான் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த சிறுநீரக பாதிப்பு நம்ம பார்க்குற நிறைய பேர் தினம் தினம் பார்த்தோம்னா, மேடம் இது எங்களுக்கு இருந்ததே எங்களுக்கு தெரியாது, சிம்டம்ஸ் இருந்ததே தெரியாது. ஸோ திடீர்னு ஒரு நாள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது தான் இது எல்லாமே தெரியுது. யூரியா கிரியேட்டின் ஹையா இருக்குது. ஸோ அப்போது திடீர்னு சரி ஸ்கேன் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸ்கேன் பார்க்கும்பொழுது தான் கிட்னி ஃபங்க்ஷன் இவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஒரு 10-20% தான் இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸுமே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி ஒரு சிலருக்கு என்னென்னா, கொஞ்சம் யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலே நமக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சு ஓகே நம்ம வந்து இதற்கான ட்ரீட்மெண்ட் சரியாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருக்கும்போது சில அறிகுறிகள் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது கவனிக்காமல் விட்டுருவோம். ஸோ பொதுவாக ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம உடலில் இருக்குன்னா நம்ம என்ன நினைப்போம், தலைவலி தானே, ஸோ நார்மலாக நம்ம டேப்லெட் போடலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இது தலைக்கு தைலமோ இல்லை தூங்கி எழுந்தா சரியாயிடும் அப்படின்னு நினைப்போம். வயிறு வலி இருந்தாலோ, கால் வீக்கம் இருந்தாலோ, முதுகு வலி இருந்தாலோ நம்ம இப்படி தான் நினைப்போம். ஸோ பேசிக்காக இதில் இருந்து நம்ம அப்போதைக்கு என்ன சொல்யூஷனோ அதை வந்து நம்ம பார்த்துப்போம். ஆனால் இந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருக்கும்போது யார் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், நேரில் வரக்கூடிய நிறைய நபர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், இவ்வளோ நாள் இந்த ப்ராப்ளமை விட்டுட்டிங்களே, இதனால தான் இந்த கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு அந்த டைமில் ரொம்ப வருத்தமான ஒரு சமயமாக அது இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா ஹை பிளட் ப்ரெஷர். இன்றைக்கு நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ் இளம் வயதிலேயே பார்த்தோம்னா ஹை பிளட் ப்ரெஷர் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது என்னென்னா, ஓகே ஒரு அவேர்னஸ் இருக்குது, இதுக்கான நான் மெடிசன்ஸ்லாம் எடுக்க மாட்டேன், இதை வந்து நான் டயட்டில் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல்லையே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை நம்ம சரிவர ஃபாலோ பண்ணலன்னா பிபி வந்து அதிகமாகிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளாகவே நமக்கு சிறுநீரக பாதிப்பும் இதனால் ஏற்படுது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க நமக்கு வந்து இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள். சர்க்கரை நோய் இருக்கும்பொழுதும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் எனக்கு பிபியும் இல்லை, சுகரும் இல்லை, அப்புறம் எப்படி எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு, இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது பிபி சுகர் இல்லாமலும் சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது ஹெரிடிட்டியாக வருமா, பரம்பரையாக வருமா, பேரண்ட்ஸ்க்கு இருந்தோ இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருந்து நமக்கும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஆட்டோசோமல் கண்டிஷன் இருக்கும், ஏடி பிசிகேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு பேரண்ட்ஸ்க்கு இருந்தாலும் அடுத்தடுத்த கண்டிஷன்லேயும் நமக்கு வருது. அதுக்கப்புறம் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோம்னா சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே நமக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். இதை தாண்டி ஃபிசிக்கலாக நம்ம உடலில் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும், இது ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல வந்து தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கும். இரவு நேரத்தில் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். நைட் டைமில் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா முதுகு பகுதியில், அதாவது கீழ் லோ பேக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் மேலே கரெக்டாக அந்த கிட்னி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். வலது பக்கமோ இடது பக்கமோ நமக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வலி இருக்கும். குனிஞ்சு நிமிர்ற டக்குன்னு ஒரு வலி இருக்குங்க. அந்த வலி வந்து டிஸப்பியர் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிடம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடுப்பு பகுதியிலேருந்து பேக்லேருந்து வலி முன்னாடி இருக்கக்கூடிய அடி வயிறு வரைக்குமே அந்த வலி வந்து அப்படியே ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். விட்டு விட்டு வர மாதிரியே ஒரு வலி இருக்கும். இல்லைன்னா சைடில் நம்மளுடைய இடுப்பு பகுதியில் சைடில் பக்கவாட்டு பகுதிகளில் வலி அதிகமாக தெரியும். இது வந்து ஒரு மெயின் சிம்டம்
சிம்டம்ஸ் சொல்லலாம். ஒவ்வொரு முறை யூரின் போகும்பொழுதும் அதிகமாக நுரை வர மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ யூரின் காலையில் நீங்கள் யூரின் போகிறீங்கன்னா நுரை வர சிம்டம்ஸ் வந்து தெரியும். இதை தாண்டி பார்த்தோம்னா கால்களில் வீக்கம், இதுதான் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ காலில் வந்து மைல்டாக வீக்கம் வந்து தெரியும். ஒரு சிலருக்கு வீக்கமே இல்லைங்க அப்படின்வாங்க, ஆனால் கிரியேட்டின் லெவல் பார்த்தோம்னா 7, 8 இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி கால்களில் வீக்கமும் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா அதை கவனமாக நம்ம பார்த்துக்கணும். இதை தாண்டி இந்த வீக்கம் இருக்குன்னா அந்த முட்டிக்கு கீழே நீ ஜாயிண்ட், பிலோ நீ ஜாயிண்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா கை வச்சு அழுத்தும் போது குழி விழற மாதிரி இருக்கும். பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கை வச்சு பார்க்கும்போது குழி விழறது, இல்லை நமக்கு லைட் வெளிச்சத்தெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஷைனிங் ஆகிற மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு நீர்க்கோத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சிறுநீரக பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உணவு, எந்த உணவு பார்த்தாலும் நமக்கு வந்து வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஃபுட்டு வாயில் வச்சாலே எனக்கு வந்து வாந்தி வர மாதிரி இருக்குது, திடீர்னு ஏதோ ஒரு மைண்டில் ஒரு தாட் இந்த உணவு சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி ஒரு கிரேவிங் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த உணவு சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த குமட்டல் ஒரு சென்சேஷன், நாசியா அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தோல் பகுதியில் ஒரு அரிப்பு இருக்கும். இது முக்கியமாக நிறைய பேர் கவனிக்கணும். ஸோ அதிகமாக ஸ்வெட் ஆகிற பிரச்சனை இருக்குங்க. ரொம்ப ஸ்வெட் ஆகிறது, கைகளில் கால்கள்லாம் அரிப்பு, சின்ன சின்னதாக பாயில்ஸ் மாதிரி கொப்புளங்கள் மாதிரி வரும், வியர்க்குரு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. முதுகு ஃபுல்லாக நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ முதுகு முழுவதுமே நமக்கு என்னென்னா அந்த வியர்வை வர மாதிரியோ இல்லை சின்ன 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 பாயில்ஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு மைண்டில் ஒரு தாட் இந்த உணவு சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி ஒரு கிரேவிங் இருந்துக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், தோல் அரிப்பு இருக்கிறது, கருமை நிறத்தில் பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், சின்ன சின்ன பாயில்ஸ் தெரியறது, இது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் தெரியும்பொழுது உடனே நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் பிளட் டெஸ்ட் பார்க்கறதுல என்ன ஒரு மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா, யூரியா கிரியேட்டின் மட்டும் பார்ப்பாங்க, இல்லை சுகர் இருக்கா, சுகர் பார்த்துட்டு யூரியா கிரியேட்டின் அந்த மாதிரி வேண்டாம். கம்ப்ளீட் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் டைம் நம்ம டெஸ்ட் எடுக்கிறோன்னா ஸோ எல்லாமே நம்ம எடுக்கணும். யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சிலருக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்தால் யூரியா கிரியேட்டின் நார்மலாக இருந்தாலும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு சைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சோடியம், பொட்டாசியம் குளோரைட் இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸும் நம்ம பார்த்துட்டு கவனமாக இஜிஎஃப்ஆர் டெஸ்ட் எடுக்கணும், குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபில்டர்ஸ் எல்லாமே நார்மலாக ஆக்டிவில் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். இது நார்மலாக பார்த்தோம்னா அபவ் 80 இருக்கணும், 80க்கு மேலே இருக்கணும். நம்மளுடைய சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா இது ஒரு 80க்கு மேலே இருக்கும்பொழுது நமக்கு நல்லாவே ஓகே, நமக்கு நார்மலாக இருக்குது, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இது சரியாயிடும்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா 20க்கு கீழே 10க்கு கீழே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சிகிச்சை எடுத்து இப்போ நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எப்படி சொல்ல கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸும் அண்ட் டயட் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம சொல்கிறோம். ஸோ அதற்கு ஏற்ற மருந்துகளும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய டேமேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சிறுநீரக பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபட முடியும். ஸோ உங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், சென்னை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.